வணக்கம். இது உங்கள் காதல் குரல், வாய்ஸ் ஆஃப் லவ். இதயம் பேசும் காதல் கதைகள் இங்கிருந்தே ஆரம்பமாகிறது. நினைவுகளின் வாசல், காதலின் ஜர்னி. அந்த முதல் பார்வையில் விழுந்தேன். ஃபர்ஸ்ட் மீட்டிங். வாழ்க்கையில் சில சந்திப்புகள் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்குது. அப்படி தான் என் லைஃப்லேயும் ஒன்று நடந்தது. அவளோ அந்த லைப்ரரிக்குள்ளே நுழைந்த அந்த கணம் என் மூச்சு கொஞ்ச நொடிக்கு நின்ன மாதிரி தோணுச்சு. அவள் பேர் நிவி. மெலிதான உடம்பு, நீளமான கூந்தல். ஆனால் அவளோட பார்வை தான் என்னை சாகடிக்குது. ஒரு அழகான அமைதி புயல் போல. நான் ஒரு காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், அவள் ஜூனியர். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் மீட்டில் இருக்க கெமிஸ்ட்ரி, காதல் இல்லைனாலும் ஏதோ ஒரு பாண்ட் எங்களுக்குள்ளே இருக்குன்னு தோணுச்சு. ஒரு நாள் கூட அவளோட பேசினது இல்லை. பட் என் மைண்டு ஃபுல்லாக அவள் தான். அந்த லைப்ரரி ஹாலில் அவளுக்கு பக்கத்தில் இருக்க சான்ஸ் வந்தப்போ என் கையில் இருந்த பேனா கூட எக்ஸைட்மெண்ட்டில் இருந்துச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, அவள் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை அது. ஆனால் அந்த வாய்ஸில் இருக்க அழகு, ஐயோ சான்ஸே இல்லை. ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், அவள் பேச ஆரம்பித்ததும் என் மனசு அவளை காதலிக்க ஆரம்பிச்சிச்சு. நாட்கள் ஓடின. காலேஜ் கேன்டீன், வாட்ஸ்அப் ஸ்டிக்கர்ஸ், லேட் நைட் சேட்ஸ், ஃபோன் கால்ஸ் தட் ஃபெல்ட் லைக் செகண்ட்ஸ் ஈவன் தோ இட் வாஸ் ஹார்ஸ். ஒரு நாள் அவள் சொன்னா, நீ இல்லாமல் ஒரு நாள் கூட நான் ஹாப்பியாக இருக்க முடியலை. என்னாச்சு தெரியாமல் இருக்குமா? அந்த வார்த்தைகள் காதல்னு சொல்லாமலே காதல் சொன்னுச்சு. என்னாலையும் முடியல நிவி, நீ இல்லாமல் என் நாளே ஆரம்பிக்கலை, நீ இல்லாத நாளே முடியலை. தட் ஃபர்ஸ்ட் ஹக். எதுவும் சொல்லாமல் அவளோட தோளில் நான் தலை வைக்க அவள் நெஞ்சில் இருந்து ஒரு அமைதி வந்தது. அது காதலா இல்லை ஆனந்தமா? இரண்டும் சேர்ந்து ஒரு நிமிடமா? இது காதலின் ஆரம்பம் மட்டுமே. இன்னும் வாழ்க்கை ஒரு ரோலர் கோஸ்டர். இன்னும் நிறைய டர்ன்ஸ் இருக்கு. நிவின் மற்றும் நிவியின் அந்த சின்ன காதல் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரியதாக மாறுது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் சொல்கிறேன். இது உங்கள் நினைவுகளின் வாசல், காதலின் பயணம். நீங்கள் கேட்டதற்கு நன்றி. பார்ட் 2ல சந்திக்கலாம்.